நம்மள நெறைய பேர் நம்மளுடைய ஃப்யூச்சர்க்காக பிளான் பண்ணி, ஐடியா பண்ணி, அத எக்ஸிக்யூட் பண்ணி லூஸ் ஆனவங்க கிடையாது. இத எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்டின்னா நான் ஃபெயில் ஆயிருவேனோ, இத நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன் அப்டின்னா, அதுல நான் வெற்றிய பார்ப்பேனா, இல்ல தோல்விய பார்ப்பேனா, அப்டின்னு சொல்லி நெனச்சு, ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்காம லூஸ் ஆனவங்க தான் நெறைய பேர் இருப்பாங்கல்ல. லைக் மோசே மாரி. மோசே சொன்னாரு ஆண்டவர்கிட்ட, "நான் திக்குவாயும் மந்தனாவுமா இருக்கேன். நான் எப்படி இந்த இவ்வளவு ஜனங்கள வழிநடத்த முடியும்?" அப்படின்னு. அத அவர் செய்யணும் அப்படின்னு யோசிக்க கூட இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே அவர் யோசிச்சாரு இல்லையா? நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காட் அவருக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாரு. நான் உன் கூட இருக்கேன். நான் உனக்கான எல்லா காரியத்தையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நடந்த காரியங்கள் அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? நம்ம வாழ்க்கையிலுமே அப்படிதான். காட் நம்ம கூட இருக்கும்போது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம யோசிக்கணுமா அப்படின்னு கேட்டா டெஃபினெட்லி நாட். நம்ம யோசிக்கவே கூடாது. ஏன்னா சொன்னது அவர் கட்டாயம் செய்வார் அப்படின்ற ஒரு பெரிய ட்ரஸ்ட்.